இந்த அறத்தை தனி மனித அறம், சமூக அறம்னு ரெண்டு பிரிவா நம்ம பிரிக்கலாம் தாராளம். இப்ப தனி மனித அறங்கள் எப்பொழுது மேன்மை அடைகின்றதோ அப்பொழுது சமூக அறம் உயர்கின்றது. ஏன் தனி மனித அறம் மேன்மை அடையும் போது சமூக அறம் உயர்கின்றது அப்படின்னா, இந்த சமூகம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனால் கட்டப்பட்ட ஒரு அங்கம். அப்ப ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக இருக்கும் பொழுது, ஒரு தனி மனிதன் விழுமிய கூறுகளினுடைய மத்தியில இருக்கும் பொழுது, ஒரு தனி மனிதன் தனக்கான வழிகளை சரியான வகையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு தனி மனிதன் தனக்கான வாழ்வியல் முறைகளை நல்லவைகளை மட்டும் கடைபிடித்து வாழும் பொழுது இந்த சமூகம் புத்துயிர் பெறுகின்றது அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது. இப்ப உதாரணமா, இப்ப நம்ம முதல்ல இந்த கூட்டத்துல இணையும் பொழுது வணக்கம் சொன்னோம். இப்ப முதலில் ஒருவர் வரும் பொழுது வணக்கம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அதுக்கு அடுத்தடுத்து வரும் பொழுது எல்லாருமே என்ன பண்றோம், எல்லாருக்குமே வணக்கம் அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அப்ப ஒருவர் சொல்லக்கூடிய அந்த வணக்கம், அந்த தனி மனிதனுடைய அந்த நிலைப்பாடு என்பது இப்ப அடுத்தடுத்து வர்றவங்களையும் அது பின்பற்ற செய்கிறது இல்லையா? அதுதான் அறம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஒரு அலைபேசியில எடுக்கிறோம், எடுக்கக்கூடியவங்க வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது எதிரே இருக்கிறவங்க வேற என்ன நினைச்சாலும் முதல்ல வணக்கம்னு சொல்லிட்டு தான் நம்ம தொடங்குறாங்க, அடுத்து பேசவே தொடங்குறாங்க. அப்ப இந்த நீட்சி தான் ஒருவனிடம் இருந்து தொடர்ந்து வரும் பொழுது அது பொது நிலைப்பாடாக உருவாகின்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப இது அறம் அப்படின்னு நம்ம சொல்லுற வகையில விருந்தினரை எதிர்கோட செய்தல் என்பது ஒரு அறம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விருந்தினரை எதிர்கோடல் செய்தல் அப்படின்னு சொல்லும் போது வாங்க அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டு வர்றது, வந்த பிறகு அவங்கள வீட்டுல இருக்க வச்சு அவங்களுக்கான பணிவிடை எல்லாம் செய்த பிறகு அவங்க போகும் பொழுது நம்ம என்ன பண்றோம், ஒரு 4 அடி நடந்து போய் அவங்களோட போய் விட்டுட்டு வர்றோம் இல்லையா? இதுவும் அறம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் கீழே சொல்லப்படுகிறது. இப்ப அகமும் புறமும் அப்படிங்கிற 2 பிரிவுல இந்த அறம் கற்பிக்கப்படுகின்றது அப்படிங்கிறதை நம்ம பார்த்திருக்கோம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாமக்கல் கவிஞர் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டை தமிழரிடம் இயல்பாகவே அறப்பண்பு இலையோடி உள்ளது அப்படிங்கிறதுடைய தாக்கம். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்று என்னாற்றும் கொள்ளோ உலகு என்று வள்ளுவர் சொல்லுவது போல எந்த பலனையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அடுத்தவர்களுக்கு துன்பம் தராதது, எதிர்பார்ப்பு இல்லாதது, அது நம்மளுடைய உடலில் இயல்பாகவே ஊறிக்கொண்டிருப்பது, அதுதான் அறம் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்த அறத்தை ஈதல், கொடை, போர் அறம், அரசியல் அறம், தொழில் அறம், உயிர் அறம், கல்வி அறம், விருந்தோம்பல் அறம், வாய்மை அறம், இல்லற அறம் என பல வகையாக இந்த அறத்தினை நாம் உற்று நோக்கலாம். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த ஈதல், கொடை, உதவி இது எல்லாத்தையுமே நான் ஒன்னா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பொதுவாக இந்த ஈதல் அப்படிங்கிற அடிப்படையில வரும் பொழுது நம்ம கடையெழு வள்ளல்களை நிச்சயமாக மறக்கவே முடியாது. அவர்களுடைய கொடைத்திறம், அவர்களுடைய ஈகை பண்பு இந்த சமூகத்தில் பல பேருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது. இன்றைக்கும் நாம படிக்கின்றோம் பாரிய பத்தி, பேகனை பத்தி, ஆயண்டிரனை பத்தி, அதியனை பற்றி, இவற்றையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் எனக்கு பின்னாடி இது நடக்கும் அதனால நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாம எனக்கு தோன்றியதை நான் செய்கிறேன், என்னால் இயன்றதை நான் கொடுக்கின்றேன் என்ற ஒரு நிலைப்பாட்டின் கீழ் இவர்கள் தங்களுடைய கொடைத்திறத்தை கொடுத்திருக்கின்றனர். இந்த ஆற்றுப்படை இலக்கியம் ஏற்கனவே சொன்ன தனித்து அடையாளம் மிக்கது என்று. ஏன் அப்படின்னா அதற்கு ஒரு இலக்கணம் உண்டு. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரை சென்று பயணதிர சொன்ன பக்கமும். அது கூத்து எல்லாருமே, ஏன்னா அந்த ஆற்றுப்படையில வரக்கூடியவர்கள் கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் அப்படிங்கிறதுனால அந்த சொல்லாடல்கள் அங்கு முதன்மைப்படுத்தப்படுகின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய வறுமை நிலையில் இருக்கும் பொழுது அந்த இன்னொரு வறுமை நிலையில் இருந்த ஒரு மனிதன் ஒரு இடத்தில் சென்று பொருளை வாங்கி வருகின்றான். வரும் வழியில் எனக்கு பொருள் கிடைச்சிருச்சு, நான் மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதும் அப்படிங்கிறது இல்ல, என்னுடைய சுற்றம் மகிழ்ச்சியா இருக்கணும், என்னை போல் வறுமை உள்ளவர்கள்
இவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் எங்கு சென்றால் அவர்களுக்கு இந்த வறுமை தீரும், இந்த பொருள் வளம் கிட்டும் என்பதை முதன்மையாக கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடாக ஆற்றுப்படை இலக்கியங்கள் இருக்கின்றன. அதனாலதான் ஆற்றுப்படை இலக்கியங்கள் தனித்த அடையாளம் பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த கடையெழ வள்ளல்கள் மயிலுக்கு போர்வதெந்த வேகனாக இருக்கட்டும், பாரிக்கு அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியாக இருக்கட்டும், அல்லது அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனி இருந்தான் இல்லையா அந்த நிகழ்வாக இருக்கட்டும், இது எல்லாம் ஈதல் கொடை உதவி என்ற ஒரு நிலைப்பாட்டிற்குள் வைக்கப்படுகின்றது. இதில் என்ன அறம் இருக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க கூடிய ஒரு சூழல் உருவாகும். இந்த பகிர்தல் அப்படின்னு ஒரு சொல்லு ஒரு காலத்துல பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கெல்லாம் அது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப நாங்கெல்லாம் சிறு வயதுல படிக்கும் பொழுது மதிய உணவு வேளையில் உணவை வாங்கிவிட்டு ஒரு குறளை சொல்லுவோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிவிட்டுதான் அந்த உணவை சாப்பிடுவோம். இப்ப ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பகிர்தல் அறம் என்பது நம்மளுக்கு சொல்லப்பட்டது. ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கு பிரித்து கொடு. உன்னோட 10 ரூபாய் இருக்குதா, 5 ரூபாயை ஒருவருக்கு இல்லாதவருக்கு கொடு. அதுக்கு பேருதான் கொடை, ஈதல், உதவி செய்தல், பகிர்தல் என்ற ஒரு நிலைப்பாட்டை நமக்கு முன்னோர்கள் எடுத்துக்காட்டியிருக்கு. இப்ப மழையினுடைய மேகத்தை கண்டு அந்த மகிழ்வில் அந்த மயிலானது தன்னுடைய தோகையை விரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உயிர்களின் மீது, மனிதன் மட்டுமல்ல 5 அறிவு பெற்ற உயிர்களின் மீது கூட இந்த பண்டை தமிழன் எந்த அளவிற்கு அறத்தோடு இருந்திருக்கிறான், எந்த அளவிற்கு அக்கறையோடு இருந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக தான் வைத்திருந்த அந்த போர்வையை, ஏன் இந்த போர்வை பெருமையாக பேசப்படுகிறோம், அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசர்கள் அவ்வளவு விலை மதிப்புள்ள ஆடையாக இருக்கும் அணிந்ததில். அப்ப விலை மதிப்புடைய சிறப்புடைய அந்த ஆடையை ஒரு காட்டுல தன்னுடைய தோகை விரித்திருக்கக்கூடிய மயிலுக்கு போத்திட்டு வரான் அப்படின்னா, அப்ப அவன் எந்த அளவுக்கு இந்த உயிர்களை நேசிக்கக்கூடிய தன்மையுடையவனாக இருந்திருப்பான். இதுதான் நாளைக்கு மயில் எனக்கு ஏதாவது செய்யும் அப்படின்னு நினைக்கல. இப்பொழுதுக்கு அந்த மயிலுக்கு குளிர்கிறது, அதற்கு போர்வை தேவை, அவ்வளவுதான் அவனுக்கு தெரிகின்றது. கொடி, முல்லை கொடி படர்ந்து கொண்டிருக்கிறது, அப்படியே காற்றுல ஆடுது, அதுக்கு ஒரு கொம்பு வேணும் பற்றி தொடர்வதற்கு. இல்ல, இத பாக்குறான் பாரிவேந்தன், தன்னுடைய தேரையே விட்டுட்டு. அப்ப என்னிடம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கல. இப்பொழுது என்னிடம் இருப்பதை இவைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு, இதுதான் அறம் என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது.